திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம். முதலமைச்சருடைய ஒரு அரசியல் உரையை கேட்டிருப்பீங்க, அவருடைய திருச்சி பேச்சை கேட்டிருப்பீங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நிறைய விமர்சனங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கும் களம் திமுக வர்சஸ் தாவேகா தான் அப்படின்னு சொல்றாரு. உங்களுடைய ஆட்சியில் நடைபெற்ற நிறைய பிரச்சனைகளால தான் இன்னமும் அது சரி செய்ய முடியாமல் இருக்குன்னு நிறைய விமர்சனங்களை வைக்கிறாரு. 6 மாசம் அமைதியா இருப்பேன்னு சொன்னீங்களா, 6 நாள் கூட அமைதியா இருக்க மாட்டேங்கிறீங்களாமே திரு ராஜீவ்காந்தி? வணக்கம் அசோகா அவர்களுக்கு. நானும் ஒரு நீண்ட நாளா எப்ப பேசுவாரு, இப்ப பேசிட்டு வரா, நாளைக்கு பேசிட்டு வரா, நாளை கழிச்சு பேசிட்டு வரான்னு பத்திரிகையாளர்கள் காத்திருக்கிறது மாதிரி நானும் ஒரு அரசியலரா காத்திருந்தேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒரு காலத்தில் உச்சபட்ச நடிகராக இருந்த அரசியல்கள் என்று சொல்லித்திருக்கிற விஜய் அவர்களுடைய பேச்சுக்காக காத்திருந்தேன். பதவியேற்பு அன்னைக்குன்னு பேசினார் மேடையேறி. இன்னைக்கு நன்றி சொல்வதற்கு ஏறத்தாழ 25 நாள் கழித்து பேசியிருக்காரு. மகிழ்ச்சி. முதலில் நாட்டு மக்களுக்கு தோன்றி பேசினதுக்கு நன்றி சொல்றோம். ஏன்னா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு முதல்வர் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர்கிட்டையும் இல்ல தன் கட்சிக்கார நிகழ்ச்சியிலேயோ இல்ல பொது நிகழ்ச்சியிலோ பங்கேற்காமல் 25 நாள் கடந்து பங்கேற்றிருக்காரு. முதலில் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்க வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லாம இருந்துச்சு. இன்னைக்குதான் மக்கள் மன்றத்தை பேசியிருக்காரு. வாழ்த்துக்கள். மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய திரையுலக பின்பத்தை மட்டுமே கொண்டு வந்து நான் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறேன் என்ற ஒரு பிரச்சாரத்தை எடுத்தார். அதையும் மக்கள் நம்பினார்கள். சரி, திமுகவுக்கு நாங்க மாறி மாறி ஓட்டு போட்டோம், ஒரு சின்ன சேஞ்ச் தான் பண்ணி பார்ப்போம்னு. அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான கோபத்தால் வந்ததில்ல, அதற்கு மாற்றாக ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்குமே என்பதுதான். அந்த வாய்ப்பு கொடுத்ததுல இந்த 25 நாள்ல நடந்த சம்பவங்கள், அவருடைய மனநிலை, அவருடைய செயல்பாடு, அவருடைய அமைச்சர்களுடைய செயல்பாடு எல்லாம் கேலிக்குத்தாயிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இயல்பாக அரசியல் விமர்சனம் வரதான் செய்யும். ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சனம் இருக்கும், அது ஆரோக்கியமான விமர்சனமாக இருக்கும். எல்லா நிதிகளையும் மூடிவிட்டார்கள் என்கிறார். உண்மையிலேயே இவருக்கு மாநில அரசு மத்திய அரசு என்று 2 அரசுகள் இருப்பது அவருக்கு தெரிகிறதா இல்லையா? நிதி தொடர்பாக ஒன்றிய அரசிடம் ஏதாவது கோரிக்கை வைத்தாரா? ஒன்றிய அரசு பிரதம அமைச்சர் சந்தித்தவர், நிதியமைச்சர் சந்தித்தவர், நாங்கள் இவ்வளவு நிதியை கேட்டிருக்கிறோம், இந்த நிதி எங்களுக்கு வந்தது என்று கோரிக்கை வைத்தாரா? எதையுமே வைக்கவில்லை. நாங்கள் நிதியை மூடிவிட்டோம் என்று ஆடத் தெரியாதவர் மேடை கோணல் என்பதை போல் ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய முயற்சிக்கிறார். மரியாதைக்குரிய எங்களுடைய முன்னாள் நிதித்துறை அமைச்சர் தங்கத்தனரசு அவர்கள் மிக தெளிவாகவே நிதி குறித்து நாங்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கைகளை எல்லாம் தொடர்ச்சியாக நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம். அதையெல்லாம் இவர் காது கொடுத்து கேட்கிறாரா இல்லை என்றால் டிவியாவது பார்க்கிறாரா என்பதெல்லாம் எங்களுக்கு தெரியவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை குற்றச்சாட்ட வேண்டும், எப்போதும் டிஎம்கேக்கு தான் போட்டி என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகவே முதல்வர் அவர்கள் இப்போது மக்கள் மன்றத்தில் பேசியிருக்கிறார். நான் மீண்டும் சொல்வது, மக்கள் மன்றத்தில் இப்படியாவது பேசுங்கள். இப்படி நீங்கள் பேசினால் ஒரு மாற்றுக்கத்தை நாங்கள் வைக்க முடியும். அது மூலியமாவது மக்களுக்கு விடிவு வரட்டும். ஏனென்றால் நீங்க ரட்சகர் என்று தங்களை நினைத்துக் கொண்டு அந்த தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கே நன்றி சொல்வதற்கு இத்தனை நாள் தேவைப்பட்டிருக்கிறது என்றால் உங்களுடைய ரட்சகர் தன்மை என்ன? நான் தான் ஆபீஸ் வேலைக்கு போறேன்னே, காலையில 10 மணி சோத்தை கட்டிட்டு போயிடுறேன், சாப்பிட்றேன் என்பது நாட் அபிஷியல் ஒர்க். இது மக்களுடைய ரத்தமும் சதையுமாக மக்களுடைய உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு மக்களுடைய எல்லா இன்ப துன்பங்களிலும் பங்கு இருக்கக்கூடிய முதல்வராகத்தான் இருக்க முடியும். அதான் கடந்த கால தமிழ்நாட்டுடைய வரலாறாக வந்திருக்கிறது. அதற்கு மாறாக நான் ஆபீஸ்ல போய் உட்கார்ந்து ஃபைல் பாக்குறேன், ஃபைல் பாக்குறதுக்கு கணக்கு புள்ளை வேலைக்கு ஆள் தேவையில்லை, முதல்வர் வேலைக்கு தான் நீங்க வந்திருக்கிறீர்கள். அந்த முதல்வர் வேலையை சரியாக செய்யுங்கள் என்றால் ஃபைல் பார்க்குவதும் அது மட்டுமே வேலை இல்லை என்பதை நான் அசோகா அவர்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் என்பவர் தன் ஃபைல் மட்டுமே பார்க்கிறாருன்னா அக்கௌண்டர் வந்துடலாம். அவர் ரொம்ப நல்லவருங்க, அக்கௌண்டர் வேலை பார்க்க சொல்லுங்க. முதலமைச்சர் அவர்கள் இல்ல, நீங்க முதலமைச்சர் ஃபைல் பாக்குறத கொஞ்சம் சிரமப்படுத்துறீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி கூட வருது. ஏன்னா முதலமைச்சர் ஒரு கோப்பை எடுத்து அதுல முடிவுகள் எடுத்து கையெழுத்து போடுறாரு அப்படின்னா பல அரசு ரீதியான கொள்கை முடிவுகள் அங்க எடுக்கப்படுகின்றன. சோ இட் இஸ் நாட் as if அவர் பொதுவெளியில பேசுறது மட்டுமே விஷயம் இல்ல, உள்ள செயல்பாடு ரொம்ப முக்கியம். எந்த முதலமைச்சராவது இதுக்கு முன்பு இருந்த எந்த முதலமைச்சராவது கொள்கை முடிவுகள் ஃபைல் பார்க்காம இருந்தாங்களா? ஆனா அதை மட்டும் தான் பார்த்தாங்களா? நான் கேட்க கேள்விதான். நான் வைக்க விமர்சனம் அவர் ஃபைல் பார்க்கிறாரே விமர்சனம் இல்ல, ஃபைல் பார்த்தாக வேண்டும். ஆனால் கூடவே மக்களை சந்திக்க வேண்டும், ஊடகத்தை சந்திக்க வேண்டும், வருகிற விமர்சனங்களுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். 20 நாள் கழிச்சு வீட்டை ஒரு ஹோம்ஒர்க் பண்ணிட்டு நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன், இப்ப மேடையில பேசுற பாருங்கன்னு நன்றி சொல்வதற்கு QR கோடு மூலியம் மக்கள் தேர்வு பண்ணிட்டு ஆட்டு மந்தைகளை போய் மக்கள் உள்ள கூட்டியா வச்சுட்டு வாக்களிச்சதுக்கு 99,000 பேர் என்றால் 5,000 பேருக்கு மட்டும் நன்றி சொல்லுவேன், நீங்க வாங்க என்பது, தங்களை காட்டாத ஊடகங்களை பின்னுக்கு தள்ளுவது, இங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி இல்லை என்பது, இது என்ன ஜனநாயகம்? இதுதான் ஜனநாயகமா?
முதல்வர் வந்தால் ஒரு காலத்தில் எல்லா சாலைகளும் திறந்திருக்கும் என்பதற்கு மாறாக அவர் 10 கிலோமீட்டர் இன்னைக்கு வரப்போறாங்க, அதனால எல்லா சாலைகளும் மூடுங்கன்னு மக்கள் நடக்கிறது ஜனநாயகமா? ஜனநாயகம் குறித்த கேள்வி வைக்கிறது இன்னைக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கிறது. நாங்கள் 6 மாதம் காத்திருப்போம் என்று சொன்னால் 6 மாதம் காத்திருப்பது என்பது அரசுடைய நடவடிக்கைக்கு தானே ஒழிய இந்த அரசுடைய கொள்கைக்காக அல்ல. நீங்க செய்கிற கொள்கை தவறுகளுக்கு, நீங்க செய்கிற கோமாளித்தனத்திற்கு, நீங்க செய்கிற இன்னும் சொல்ல போனா சிறுபுலித்தனமான வேலைகளுக்கு சுட்டி காட்டவில்லை என்றால் எங்களுக்கு வாக்களித்து எதிர்கட்சியாக உட்கார வைத்திருக்கிற தமிழ்நாட்டு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேள்வி கேட்பார்கள், ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று. நாங்கள் சொல்வது உங்களுடைய செயல் திட்டங்களுக்கு தான் 6 மாதம் அவகாசம் என்று சொன்னோம். ஆனால் நீங்க செய்கிற சிறுபடித்தனமான வேலைகளுக்கோ கொள்கை முரண்களுக்கோ சுட்டி காட்டாமல் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது. அத கூட அவர் அட்ரஸ் பண்றதை பார்க்க முடியுது. தற்குறின்னு சொல்றீங்க எங்க கட்சிக்காரங்களை இல்ல எங்க ஆதரவாளர்களை. நீங்க என்ன உங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லவங்களா, எங்களுக்கு ஓட்டு போட்டா தற்குறிகளான்னு கேட்கிறாரு. நீங்க இதே மாதிரி விமர்சிச்சுட்டே இருங்க, அப்பதான் எங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாரு. இது இந்த அரசியலை உற்று நோக்குகிற ஒரு இளைஞர் என்ற முறையில் நான் மிக தெளிவாக சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க கூடாது என்பதற்காகவோ, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஆன்டி இம்பர்னன்ஸ் என்பதற்காகவோ, மரியாதைக்குரிய எங்களுடைய தலைவர் மீது எதிர்ப்பிலோ வந்த வாக்கல்ல. ஒரு சிறு மாற்றத்தை கொடுப்போம் என்பதற்காக நடிகர் விஜய் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருக்கார்கள். ஏன் நடிகர் என்று அழைத்து சொல்வதென்றால் அவர் அரசியல் களத்திலேயோ, அரசியல் மேடைகளிலோ, அரசியலுடைய போராட்ட களத்திலேயோ ஒருபோதும் இல்லை. அதற்கு மாறாக தனக்கு பின்புற திரையுலக பின்பும் தான் தன்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது என்று அவரை ஒத்துக்கொள்கிறார். அப்படி திரையில் தோன்றியிருப்பதால் தனக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வா என்று மக்கள் நம்பி வாக்களித்தார்கள். ஆனா அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருந்தாரா என்பதுதான் இந்த 20 நாடுகளுடைய ஒருபானை சொட்டுக்கு ஒரு சொற்பலம். இந்த 20 நாடுகளில் அரசு எந்திரம் எவ்வளவு செயலிழந்து கிடக்கிறது, சட்ட ஒழுங்கு எவ்வளவு செயலிழந்து கிடக்கிறது, இவர்கள் எடுக்கிற முடிவை இவர்களால் பாதுகாக்கப்பட முடியவில்லை. இவர்கள் வெளியிடுகிற அரசு அறிவிக்கைகளே 2-3 அறிவிக்கைகள் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் அறிவிப்பை இவர்களே திரும்பப்படுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக ஒரு சிறுபுலித்தனமான ஆட்சி தான் நடப்பதாக நான் பார்க்கிறேன். ஓகே, உங்களுடைய விமர்சனங்களை முன்வைச்சிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்சி எப்படி செல்ல போகிறதுன்னு. நன்றி திரு ராஜீவ்காந்தி, உங்கள் பார்வைகளை பதிவு செய்ததற்கு. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advt@dttv.in. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.